இன்று இலங்கை தேசிய சோசலிச இளைஞர்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் எமது நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சரும் தேசிய சோசலிச இளைஞர்கள் அமைப்பின் தலைவருமாகிய கௌரவ அமைச்சர் இரங்க குணசேகர அவர்களுக்கும் எமது மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் எல்லா தோழர்கள் தோழிகள் அனைவருக்கும் எனது இந்த மாலை நேர வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபோவான். இந்த நிகழ்வில் என்னை தேசிய ஒருமைப்பாடு சம்பந்தமாக கதைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். நான் அம்பாறை மாவட்டத்தின் மல்வத்துங்கிற ஒரு ரூரல் வில்லேஜில் பிறந்த ஒரு நபர். எங்களுக்கு பக்கத்தில் புகுதுகம உதயபுரம் என்ற சிங்கள கிராமங்கள் இருந்தது. அதற்கு பக்கத்தில் மஜித்புரம் என்ற ஒரு முஸ்லீம் கிராமம் இருந்தது. நான் 1975 பிறந்த ஒருவர். எனது ஆரம்ப காலத்தில் நான் இந்த இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையால் வந்த சந்தோஷங்கள் இன்பங்களை எல்லாம் அனுபவித்திருக்கிறேன். அது மாத்திரமில்லாது இந்த சண்டைகள் தொடங்கியதுக்கு பிறகு கருப்பு ஜூலைக்கு பிறகு இளைஞர்களின் மனங்களில் வன்மம் விதைக்கப்பட்டு நாட்டில் இந்த போர்ச்சூழல்கள் உருவாகின காலத்தில் நாங்கள் அந்த போர்ச்சூழலால் வந்த பெரும்பாலான துன்பங்களையும் அனுபவித்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த தேசிய ஒற்றுமை பற்றி கதைக்கிறதுக்குரிய அருகதை எனக்கு இருக்குதுன்னு நான் சொல்ல விரும்பிக் கொள்கிறேன். நாங்கள் சின்ன பருவத்தில் வீட்டில் இருக்கக்குள்ள காலையில் எங்களுக்கு பாங்கொலி கேட்கும். நான் சில நேரம் அந்த பாங்கொலிக்குத்தான் எழும்பி படிக்க தொடங்குறது. அதே போல் இந்த வருட பிறப்புகள் வந்தால் ரப்பான் அடிக்கிற சத்தம் கேட்கும். எங்களோட மல்வத்த கிராமத்துக்குள்ளேயே ஒரு 10-12 சிங்கள குடும்பங்களும் வாழ்ந்தார்கள். நாங்கள் எல்லாரும் மாமா அப்படி என்று கமகியங்கள் கமலாக்கா என்றெல்லாம் காய்ச்சி கொண்டு இருந்த காலம். அந்த காலம் ஒரு வசந்த காலம், சந்தோஷமான காலம். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நாங்கள் மாறி மாறி அவங்களோட வீடுகளுக்கு சென்று கொண்டிருந்த காலம். இது எல்லாத்தையும் இல்லாமலாக்கி இந்த நாட்டை துவசம் செய்தது இந்த நம்மளை ஆளண்டு வந்த இனவாத நோக்கம் கொண்ட அரசாங்கங்கள். இந்த அரசாங்கங்களோட செயல்களால் 90 எங்களுக்கு அந்த துன்ப காலம் தொடங்கியது. 90 நாங்கள் இந்த இடம்பெயர்வுகளுக்கு உட்பட்டு நான் எனது O level A level இரண்டையுமே ஒரு அகதி முகாமிலிருந்து படித்து முடிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அப்படியான ஒரு துர்ப்பாக்கிய சூழல் ஏற்பட்டது. இந்த கருப்பு ஜூலையை தொடர்ந்து வந்த காலப்பகுதிகளால் எமது நாட்டில் நிறைய பேர் உயிர்களை இழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள். நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து சென்றார்கள். இப்படி நிறைய துன்பங்களும் படுக்களும் எமது சமூகத்தில் புரையோடி போயிருக்கின்றது. இதை நாம் தொடர்ந்து சுமந்து கொண்டு இதை திரும்ப திரும்ப அந்த புண்ணை காயப்படுத்தி கிளறி அதில் வார இரத்தத்தை பார்ப்பதற்காக சில கட்சிகள், சில இனவாத சிந்தனை உள்ள ஆட்கள் இன்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தனித்து நின்று இயங்கினால் இந்த ஒற்றுமையை உடைக்க முடியாது என்ற எண்ணத்தில் 10 கட்சிகள், 6 கட்சிகள், 3 கட்சிகள் என்று ஒன்றிணைந்து வேறு வேறு கதைகளை பரப்பி எமது இந்த ஒற்றுமையை குலைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இப்போது நமது நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்ற மக்களை பார்த்தால் அங்கு அவர்கள் இப்போ ஆஸ்திரேலியாவோ கனடாவோ யூகே ஒன்றெடுத்தால் அங்கு சைனீஸ் வாழ்கிறாங்க,
கருப்பின மக்கள் வாழ்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் வாழ்கிறாங்க, முஸ்லீம்ஸ் வாழ்கிறாங்க. எல்லாரும் ஒற்றுமையாக அந்த சட்டக்கோப்புக்குள்ளே சந்தோஷமாக வாழலாம் என்று சொல்லலாம். ஏன் நம்ம நாட்டில் நம்ம இந்த 3 இனமும் பரங்கியருமாக ஒன்றாக வாழ முடியாது? நமது இந்த நல்லிணக்கத்தை குலைப்பதற்காக எந்த சக்திகளுக்கும் இளைஞர்கள் யுவதிகள் வருங்காலத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த நிகழ்வுகளால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒருவன் என்ற விதத்தில் நான் உங்களுக்கு அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது எந்த ஒரு நாடும் இந்த ஒற்றுமை இல்லாமல் முன்னேறினதான் சரித்திரம் இல்லை. இப்போ நாம் இந்த ஜூலை கலவரங்களுக்கு முன்னுக்கோ எமது நாடு ஆசியாவில் ஒரு நல்ல ஒரு இடத்தில் இருந்தது. இந்த கடந்த கால யுத்தமும் நம்மளுக்கு இடையில் வந்த போராட்டங்களும் பிளவுகளும் நமது நாட்டை கடும் அதள பாதாள நிலைக்கு தள்ளி ஒரு கட்டத்தில் நம்ம கடனாளிகளாக போய் நிற்க வேண்டிய நிலைக்கு வந்தது. ஒரு வீட்டில் பிரச்சனை வந்துக்குமுண்டா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்வானண்டா, இன்னும் ஒரு ஆளுக்கு அந்தந்த கதைகளை சொல்லி வீட்டை பிரிக்க பார்ப்பான். அதே நிலைமை தான் நமக்கு ஏற்பட்டது. இந்த தென்கிழக்கு ஆசியாவில் இலங்கை ஒரு முக்கியமான ஒரு நாடாக, கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக காணப்பட்டது. அண்டை நாடுகள் எம் மீது பொறாமை கொண்டவனாக காணப்பட்டனர். எமது சிங்கள தமிழ் இனத்துக்கிடையிலே வந்த அந்த குரோதங்களை நெய் ஊற்றி வளர்த்து அந்த சண்டைகளை தூண்டி தொடர்ந்து ஒரு பக்கத்துக்கும் மறுபக்கத்துக்குமாக உதவிகளை செய்து எம்மை இந்த நிலைக்கு கொண்டு விட்டார்கள். ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையாகவும் இணக்கப்பாட்டுடனும் இருந்தால் தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு கிராமம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அங்குள்ள இன மக்களுக்கு இடையிலே ஒற்றுமை தேவை. அதே போல் இந்த நாடு சந்தோஷமாகவும் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாகவும் மாற வேண்டுமென்றால் நாம் அனைவரும், இளைஞர்கள், யுவதிகள், பெரியோர்கள், சிறியோர்கள் அனைவரும் நாட்டை நேசித்து ஒற்றுமையாக உழைத்து முயற்சி செய்தாலே நாட்டை முன்னேற்ற முடியும். எமது நாடு என்பது உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலேயும் இல்லாத அளவு சிறந்த ஒரு நாடு. ஆசியா கண்டத்தில் முத்து என்று சொல்லப்படுற வர்ணிக்கப்படுற ஒரு நாடு. இந்த நாட்டுக்கு இப்போ வெப்பநிலை கூடினாலும் பெரிய பிரச்சனை வர போகிறதில்ல. தவிர இந்த அணு ஆயுதங்களால் சண்டை நடந்தாலும் நம்மள நாட்டுக்கு பாதிப்பு குறைய வரும் என்று சொல்கிறாங்க. கடல் வளம், நீர் வளம், மண் வளம் எல்லாமே நிறைந்த நாடு, கல்வியில் சிறந்த நாடு. அப்படி இருந்தும் எமது மனங்களில் இந்த இனவாதத்தை விதைத்து நம்மளை பிரித்து நாட்டு முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருந்த காலம் நான் நினைக்கிறேன் 2024 செப்டம்பர் 23 அந்த நிலைமை மாறி இருக்குதுண்டு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தனது கன்னி உரையில் ஆற்றும் போது அதை முழுதாக நான் செவிமடுத்தேன். அந்த நிலையில் எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வர மாதிரி இருந்தது. ஏனென்றா இந்த நாட்டில் ஒரு தலைவரும் இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்துகிற மாதிரி, ஒன்றாக கொண்டு சொல்கிற மாதிரி முந்தின காலத்தில் உதட்டளவில் தான் கதைச்சிருந்தாங்க. அதை மனதளவில் கதைச்ச ஒரு ஜனாதிபதி நம்மட அனுரகுமார திசாநாயக்கர். இந்த 40 வருட காலத்துக்கு மேலான யுத்தத்தால் வந்த துன்பங்களும் துயரங்களும் ஒரே நொடியில் மாறாது. ஒரு டேர்மில் ஆட்சி செய்தும் அதை மாற்ற முடியாது. அவരുടെ நல்லெண்ணத்துக்கு நாங்கள் தொடர்ந்து துணை நின்று நாம் எல்லோரும் ஒன்றாக இப்போது நாடு வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. காசில் என்று சொன்ன அந்த காலம் முடிந்து எங்களோட அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிறகு குபேரண்ட வீட்டில் காசு கொட்டுற மாதிரி காசு இப்போதும் சேர்ந்து வழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலம் அப்படியே தொடர்ந்து நமது வாழ்வு சிறப்பு பெற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அத்தோடு இந்த பிரச்சனை நம்ம நாட்டில் மட்டும் நடந்ததில்லை. இதை போல் தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாவிலேயும்
இனங்களுக்கு இடையில் முருகல் நிலையிலிருந்து அவங்களும் நீண்ட காலமாக சண்டையிட்டு இப்போது அவங்க எல்லாம் ஒற்றுமையாகி ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. நம்மட சமூகத்தையும் அந்த நிலைக்கு கொண்டு வராமல் தடுக்கிற சக்திகளை மக்கள் இனங்கண்டு அவங்கள சமூகத்தில் இருந்து ஒதுக்கி வைத்து உண்மையான சிந்தனை உள்ள மனிதர்களோடு இணைந்து இந்த நாட்டை முன்னேற்ற பாடுபட வேணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இந்த தென்னாப்பிரிக்காவில் இந்த தேசிய நல்லிணக்கத்துக்கண்டு ஒரு மாதத்தை ஒதுக்கியிருக்காங்க. டிசம்பர் மாதம் பூராவுமே தேசிய நல்லிணத்துக்குரிய மாதமாகவும் இந்த டிசம்பர் 16 தேசிய நல்லிணத்துக்குரிய நாளாக கருதி அதை ஒரு பப்ளிக் ஹாலிடேயாகவும் அங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. நம்மட நாட்டிலையும் தேசிய நல்லிணக்க வாரம் என்று சொல்லி ஜனவரி 8 14 வரைக்கும் டிக்ளேர் பண்ணியிருக்குது. நான் நினைக்கிறேன் நம்மட நாட்டிலையும் ஒரு நாளை தேசிய நல்லிணக்கத்துக்கான ஒரு பப்ளிக் ஹாலிடேயாக டிக்ளேர் பண்ணி நாடு பூராகவும் அன்று இந்த சிந்தனைகளையும் செயற்பாடுகளையும் முன்னெடுத்தோம் என்று சொன்னால் அது நம்மட மனங்களில் உள்ள காயங்களை வடுக்களை ஆத்துறதுக்கு உதவும் என்று நினைக்கிறேன். நான் எல்லாரோடையும் கேட்டுக்கொள்வது என்னென்னு கேட்டால், நம்ம இதுவரையில் பெற்ற வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டு அடுத்து வரும் டேர்முகளையும் இந்த நல்லிணக்கத்தை உருவாக்கணும் என்ற ஒரு மனநிலையில் இருக்கிற எங்களோட ஜனாதிபதிகளோட அனுரகுமார் திசாநாயக்க அவர்களோட கரங்களை பலப்படுத்தி இந்த வெற்றியை நம்ம முன்னோக்கி கொண்டு செல்லணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது ஆஸ்திரேலியாவில் ஒருவரை பேரிட்டுக்கிறாங்க ஃபாதர் ஆஃப் ரீகன்சிலியேஷன் என்று, அதாவது நல்லிணக்கத்தின் தந்தை என்று அவரை பேர் சொல்லி அழைக்கிறாங்க. அவரை பேரை நான் மறந்துட்டேன். அந்த பேர் எங்களோட அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு கிடைக்க வேணும். அவர காலத்திலேயே இந்த இனங்களுக்கு இடையில் உள்ள முருகலெல்லாம் மறைந்து நாம் எல்லாரும் இன்று போல் ஒற்றுமையாக வாழும் காலம் மலர வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.